நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜூலை 26. யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 1 முதல் 38 வரை உள்ள வசனங்கள். கர்த்தருடைய மகிமையே பிரதான காரியம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. வசனம் 34. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. யாத்ராகமத்தின் முதல் அதிகாரம் அடிமைத்தனம், துன்பம், வேதனை ஆகியவற்றுடன் தொடங்குகிறது. இறுதி அதிகாரம் மகிழ்ச்சி, மனநிறைவு, மகிமை ஆகியவற்றுடன் நிறைவடைகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையும் பள்ளத்தாக்கின் அனுபவங்களாலும் மலையுச்சியின் அனுபவங்களாலும் நிறைந்ததுதான். சில வேளையில் நாம் துன்பம் என்னும் குகையின் வழியாக இருளில் நடந்து செல்கிறோம். சில நேரங்களில் மகிழ்ச்சி என்னும் கடலில் நீந்துகிறோம். ஆயினும் மாறாத உண்மை என்னவென்றால், நம்முடைய கர்த்தர் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் நம்முடன் இருக்கிறார் என்பதே. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடைபெறுகின்றன என்ற சத்தியத்தை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு ஓராண்டு ஆகிவிட்டது. 3ஆம் மாதம் சீனாய் மலை அடிவாரத்திற்கு வந்தார்கள். இவற்றில் ஏறத்தாழ 3 மாதங்கள் மோசே மலையில் தேவனுடன் செலவழித்தான். 6 மாதங்கள் ஆசாரிப்பு கூடாரத்தின் பணிப்பொருட்கள் செய்தார்கள். கடின உழைப்பின் பலன் இப்பொழுது கர்த்தருடைய மகிமை தங்கும் ஆசாரிப்பு கூடாரமாக எழுந்து நிற்கிறது. முதல் மாதத்தில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். அடுத்த ஆண்டின் முதல் நாளில் ஆசாரிப்பு கூடாரம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புது சிருஷ்டியாக தொடங்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்திருக்கலாம். ஆயினும் துவண்டுவிட வேண்டாம். நாம் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அடையும்படி ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் தந்தருளுவார். சீனாயின் அடிவாரம் செழிப்பற்ற பாலைவனம்தான். ஆயினும் அங்கேதான் தான் வாசம் பண்ண போகும் கூடாரத்தை செய்யும்படி உத்தரவிட்டார். நாம் எந்த இடத்தில் வசித்தாலும் எந்த சபையில் அங்கம் வகித்தாலும் நாம் செய்யும்படி நமக்கென்று சில பொறுப்புகளையும் கடமைகளையும் தேவன் அளித்திருக்கிறார். அதை செய்வதற்கான ஞானத்தையும் பலத்தையும் அவரே அருளுகிறார். நாம் ஐக்கியம் கொண்டிருக்கும் திருச்சபை நமக்கு கடினமானதாகவும் சரியான வரவேற்பு கொடுக்காததாகவும் தோன்றலாம். ஆயினும் நாம் செய்யும்படி அங்கேயும் சில பொறுப்புகளையும் பணிகளையும் தேவன் வைத்திருக்கிறார். ஆசாரிப்பு கூடாரம் எழும்பியாயிற்று. பின்பு அங்கே பணி செய்வதற்கான ஆசாரியர்களுக்கான சுத்திகரிப்பும் நியமனமும் நடைபெறுகிறது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் அனைவருமே ஆசாரியர்களே. அனைவருமே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். நாம் எந்த ஒரு மத்தியஸ்தரும் இல்லாமல் நேரடியாகவே தேவனை தொழுது கொள்ள முடியும். அவரிடம் ஜெபிக்க முடியும். நம்முடைய காரியங்களை அவரிடம் பகிர்ந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் வரங்களும் ஊழியங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. இவை எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். சபையின் தலைவராம் கிறிஸ்து அவை எல்லாவற்றிலும் மகிமைப்பட வேண்டும். மேகம் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தினது போல கர்த்தர் நம்மை நடத்தி செல்கிறார். நல்ல மேய்ப்பராம் கிறிஸ்துவை பின்பற்றி செல்வதே ஆடுகளின் ஒரே இலக்காக இருக்க வேண்டும். துன்பங்களும் துயரங்களும் ஏமாற்றங்களும் வஞ்சகங்களும் நிறைந்த இந்த உலகத்தில் அவரை பின்பற்றி செல்வதே நம்முடைய பாதுகாப்பான பயணத்திற்கு உத்திரவாதம். ஆகவே நாம் எதை செய்தாலும் பிதாவாகிய தேவனின் மகிமை விளங்கும்படி செய்வதே சால சிறந்தது. அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இன்றுடன் யாத்ராகமத்திற்கான தியானம் நிறைவு பெறுகிறது. லேவியராகமத்தின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம்.